திமுக கூட்டணி உடையாதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதாக கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக கூட்டணி ஒருபோதும் உடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற திமுக மாநில மீனவர் அணியின் துணை செயலாளர் மனோகரன் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் 1,16,00,000 மகளிர் பயனடைந்து வருவதாகவும் இதனை பார்க்கும் போது எடப்பாடி பழனிசாமி வயிற்றெரிச்சல் அடைவதாகவும் விமர்சித்தார். மேலும் அதிமுக கூட்டணி பேரம் பேசும் கூட்டணி என்றும் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் துணை முதல்வர் கூறினார். எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த 7 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ, கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பேசுறார். என்ன சொல்றாரு? கூட்டணி கூப்பிடுறப்பா, ஆனா ஒருத்தன் 200 கோடி கேட்கறான், 20 சீட்டு கேட்கறான், இப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்க கூட்டணி தான் நம்மளுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கூட்டணி. நம்முடைய கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, அது எப்பவுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி. மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலில் மகாயுதி கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இணைந்த மகாயுதி கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதில் தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று 31% வாக்காளர்கள் விரும்புவதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறின. ஆனால் கூட்டணியில் பெரிய கட்சி என்ற அடிப்படையிலும் அதிக இடங்களில் போட்டியிட்ட கட்சி என்ற அடிப்படையிலும் துணை முதலமைச்சரான தேவேந்திர பட்னவிஸ் தான் முதலமைச்சர் பதவிக்கு சரியான நபர் என்று பாஜக தலைவர் பிரவீன் தரேகர் தெரிவித்திருந்தார். அவர்தான் அடுத்த முதலமைச்சர் என வசீம் நகரம் உள்ளிட்ட இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. முதலமைச்சர் பதவிக்கு அஜித் பவார் தரப்பில் வெளிப்படையாக விருப்பம் தெரிவிக்கவில்லை என்ற போதிலும் அவரது முயற்சியில்தான் பாஜக மற்றும் ஷிண்டே சிவசேனா கூட்டணி அமைந்ததாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான அமோல் மிட்காரி தெரிவித்தார். தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் அங்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சிதான் கிங் மேக்கர் என்றும் கூறியிருந்தார். அடுத்த முதலமைச்சர் அஜித் பவார் தான் என போஸ்டர்களும் ஒட்டப்படுகின்றன. இதனால் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் அஜித் பவாரும் குதித்தார். இந்த நிலையில் 3 கட்சிகளும் ஒன்றாக அமர்ந்து முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்று சிவசேனா கட்சி தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். तीनों पार्टी बैठेंगे. हमारे वरिष्ठ जो है प्रधानमंत्री जी है, भाई है, नड्डा जी और सब हमारे जो तीनों पार्टी के प्रमुख लोग हैं, हम बैठेंगे और उसके ऊपर जैसे हम चुनाव लड़े साथ में एकजुट होकर, वैसे ही उसके ऊपर भी फैसला है. அதே சமயம் மகாயுதி கூட்டணியில் அதிகபட்சமான இடங்களை பாஜக கைப்பற்றியதால் தேவேந்திர பட்னவிஸிற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.